எதுக்கு வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னா, பிள்ளைங்களுக்கு எதுக்கு ஸ்கூலில் டெஸ்ட் வைக்கிறாங்க, அவங்க எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த பேப்பரில் எழுதும்போது தான் இவங்க என்ன படித்தாங்க, என்ன கவனித்தாங்க என்பது எங்கே வந்துடும், பேப்பரில் வந்துடும். அதனால தான் இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வகுப்புக்கும் டெஸ்ட் வச்சு அவங்கள பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வகுப்புக்கு, இதில் பாஸ் பண்ணிட்டாப்போ அடுத்த கிளாஸ், 2ஆம் கிளாஸில் பாஸ் ஆகிடுச்சா அப்புறம் 3ஆம் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகுப்புக்கும் டெஸ்ட்டு வச்சு பிள்ளைங்களை என்ன பண்ணுறாங்க, அடுத்த அடுத்த ப்ரொமோஷன் அவங்களுக்கு கிடைக்கிது. இதே போல தாங்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் சின்ன சின்ன டெஸ்ட் வைப்பார். நம்ம எப்படி இருக்கோம், விசுவாசத்தில் எப்படி இருக்கோம், கர்த்தர் மேலே அன்பில் எப்படி இருக்கோம், உண்மையில் எப்படி இருக்கும், பரிசுத்தத்தில் எப்படி இருக்கும், நம்பிக்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன டெஸ்ட்டு கர்த்தர் என்ன செய்வார்